அனைவருக்கும் வணக்கம். இன்றைய பதிவில் வேண்டிய வரத்தை அருள் புரியக்கூடிய விநாயக பெருமானுடைய இந்த ஒரு ஸ்லோகத்தை நீங்கள் தினமும் காலையில் எழுந்ததும் ஒரு 9 முறையாவது சொல்லிட்டு ஆரம்பித்து பாருங்கள். அந்த நாளில் இருக்கிற தடைப்பட்ட விஷயங்கள், தடைப்பட்ட காரியங்கள் எதுவாக இருந்தாலும் நிச்சயமாக அது கைகூடும். சரிங்க, அதை பற்றின தகவலை தான் நம்ம இப்போ பார்க்க இருக்கிறோம். இப்போ தான் நம்ம சேனலை நீங்கள் ஃபஸ்ட் டைம் வாட்ச் பண்ணுறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் எப்போல்லாம் வீடியோஸ் போடுறேனோ அப்போல்லாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். இதற்கு எந்த ஒரு செயலை நம்ம ஆரம்பித்தாலுமே அதில் முதலாக வர்றது தடைகள் தான். அந்த தடைகளை தாண்டி அந்த வெற்றி கிடைக்கிறது அப்படிங்கிறது ஒரு சின்ன போராட்டமாகவே நமக்கு மாறுது. சரிங்க, இப்போ இந்த தடைகள் அனைத்தும் நீங்கணும், நம்மளுடைய கர்ம வினைகள் அனைத்தும் நீங்கணும், நம்மளுடைய செயல்கள் அனைத்தும் வெற்றியில் முடியணும் அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் விநாயக பெருமானுடைய வழிபாடு செய்கிறது தான் சிறப்பான ஒரு பலனை உங்களுக்கு கொடுக்கும். ஏன்னா எந்த ஒரு செயலை நம்ம ஆரம்பித்தாலுமே விநாயக பெருமானுடைய பரிபூர்ண அருள் நமக்கு இருந்தால் நிச்சயமாக அந்த செயல்களில் எந்த தடைகளும் அவர் வரவிட மாட்டார். அப்படியே தடைகள் வந்தால் கூட அந்த தடைகளை தகர்த்து எறிந்து நமக்கான வெற்றியை கொடுக்க வல்லவர் தான் விநாயக பெருமான். அதனால் நீங்கள் எப்போவுமே காலையில் எழுந்ததுமே அந்த நாளை ஆரம்பிக்கும் போது விநாயக பெருமானை மனமுருகி வேண்டிட்டு நாளை நீங்கள் ஆரம்பித்து பார்க்கும்போது கண்டிப்பாக அந்த நாளில் உங்களுக்கு நடக்க வேண்டிய நல்லது நிச்சயமாக நடக்க ஆரம்பிக்கும். அதில் எந்த தடைகள் வந்தாலும் விநாயக பெருமான் அதை தீர்த்து வைப்பார். சரிங்க, இப்போ அப்படிப்பட்ட முழுமுதற் கடவுளான விநாயக பெருமானுடைய அருள் நமக்கு பரிபூர்ணமாக கிடைக்கணும் அப்படின்னா நீங்கள் இந்த ஸ்லோகத்தை காலையில் எழுந்ததுமே நீங்கள் குளித்து முடிச்சுட்டு பூஜை அறையில் நின்றுட்டு விநாயக பெருமானை வேண்டிட்டு முடிந்தால் ஒரு தீபம் ஏற்றி வைத்துட்டு நீங்கள் இதை நீங்கள் சொல்லுங்கள். ஓம் ஸ்ரீ மகா கணபதியே நமக. ஓம் ஸ்ரீ மகா கணபதியே நமக. நிறைய இருக்குது அப்படின்னு நீங்கள் நினச்சிங்க அப்படின்னா நீங்கள் காலையில் எழுந்ததும் குளிச்சு முடிச்சுட்டு நீங்கள் என்ன பண்ணுங்கள் அப்படின்னா விநாயக பெருமான் முன்னாடி நின்றுட்டு உங்களுடைய குறைகளை சொல்லிவிட்டு உங்களுக்கு என்ன வேண்டுதல் வேணுமோ, உங்களுக்கு என்ன வரம் வேணுமோ அந்த வரத்தை நீங்கள் கேளுங்க. அதுக்கப்புறமா இந்த ஸ்லோகத்தை முடிந்தளவு ஒரு 108 முறை சொல்கிறது ரொம்பவே கூடுதலான ஒரு பலனை கொடுக்கும். சொல்ல முடியாத பட்சம் நீங்கள் ஒரு 9 முறையாவது சொல்லுங்கள். கிழமை அன்று விநாயக பெருமானுக்கு உரிய நாள், அன்றைய நாள்லையும் நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா இந்த ஸ்லோகத்தை ஒரு 108 முறை சொல்லலாம். சதுர்த்தி நாட்களில் சொல்லலாம். இந்த மாதிரி உங்களுக்கு எப்போ உங்களுக்கு வாழ்க்கையில் தடைகள் இருக்குது, பிரச்சனைகள் வருது அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்களோ கண்டிப்பாக அந்த நேரத்தில் இதை சொல்லுங்கள். கண்டிப்பாக உங்களுடைய தடைகள் அனைத்தையும் விநாயக பெருமான் தீர்த்து வைத்து உங்களுக்கு நடக்க வேண்டிய நல்லதை நிச்சயம் நடத்தி கொடுத்து அருள் புரிவார்.